ஃபன்னியஸ்ட் டுடே எபிசோட். அரசி காலேஜ்க்கு கிளம்பி போகிறாங்க. சுகன்யா வெளியே வரவும் அப்பதான் கூப்பிட்றாங்க. சொல்லுங்க மச்சி, என்ன விஷயன்றாங்க. அம்மா, அரசி எங்கே போகிறான்றாங்க. காலேஜுக்கு போகிறான். எல்லாரும் காலேஜுக்கு விட்டு வரதுக்காக தான் போயிருக்காங்க. அப்படியே போட்டுன்றாங்க. உள்ளே ஏதோ பூரி வாசனை வருது. நான் உள்ளே போய் சாப்பிட்டுட்டு வரேன்ட்டு உள்ளே கிளம்புறாங்க. இவளுக்கு ஒரு வேலையே இல்லைன்னு வாங்க. குமார் இருந்துட்டு எப்படியாச்சும் காலேஜில் போய் மீட் பண்ணி பேசணும்னு மனசில் திங்க் பண்ணுறாங்க. பாட்டி இருந்துட்டே ஏதோ யோசிக்கிறான். தப்பாக மட்டும் எதுவும் நடக்கக்கூடாதுன்ட்டு பாட்டி மனசில் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் காலேஜ் கிட்ட இறங்கிக்கிறாங்க. அப்போ அரிசியோடைய ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வந்து அரிசி எப்படி இருக்க, வா போகலாம் அப்படின்ட்டாங்க. சரிங்கப்பா, நான் போயிட்டு வரேன்றாங்க. சரிம்மா அரிசி, பத்திரமா பார்த்து படிக்கணும் சரியா. சரிங்கப்பான்றாங்க. சரியா நீ அண்ணன் போயிட்டு வரேன்ட்டாங்க. சரி பார்த்து போன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டு பழைய மாதிரி ரொம்ப ஹாப்பினஸோட போகிறாங்க. அதை பார்த்துட்டு பாண்டியனுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. அதுக்கு அடுத்துதான் வந்து ரொம்ப திமிழா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய செந்தில் இருந்துட்டு செந்தில் வந்து சில விஷயங்கள் அவங்களுடைய அப்பாவை பற்றி பேசவும் கோமதிக்கு கோவம் வந்துடுது. அந்த மனுஷன் எந்த அளவுக்கு நல்லவர் தெரியுமா, அவரை மாதிரி யாரும் இருக்கவே மாட்டாங்க. ஆனால் உனக்கு மட்டும் ஏன்டா அதை புரியவே மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் அவரை ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்க. அவரை பற்றி சொல்லலைன்னா உனக்கு தூக்கமே வராதா என்ன அப்படின்றாங்க. அம்மா, அவரை பற்றி எதனா சொல்லிட்டா போதுமே, உனக்கு கோவம் வந்துடுமே அப்படின்றாங்க. பின்ன அப்படிதான், உனக்காக எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. இந்தடா என்னது, உனக்கு ஸ்வீட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்படியான்னு சொல்லிட்டு உப்பை கொட்டி விட்டுருவாங்க. கோமதி, என்னம்மா இது உப்பு, நீ அவரை பற்றி ஓவரா பேசினா அடுத்து வேற ஏதாச்சும் செஞ்சுட்டு வர்றாங்க. எல்லாம் ஃபன் பண்ணி சிரிக்கிறாங்க. ஏண்டி, உன் புருஷன் இவ்வளோ கஷ்டப்படுற சிரிச்சிட்டு இருக்க மீனா, பின்ன நீ மாமா பற்றி பேசினது தப்பு தானே செய்யடா அப்படின்றாங்க. இனிமேல் மாமா பற்றி பேசினா இப்படி தான் நடக்கும்னு ஃபன் பண்ணி எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் அங்கே அரசி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப ஹாப்பியாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்கும்போது வந்து உன்னோட ஃப்ரெண்ட் யாரும் வந்திருக்காங்க. ஃப்ரெண்டை தெரியலன்றாங்க. யாருன்னு கேட்கவும் தெரியல, யாரும் வந்து உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க. அங்கே நின்றுட்டு இருக்காங்க. ஒருவேளை உன்னுடைய அண்ணனா இருக்கலாம் கூட நினைக்கிறேன் நானுவாங்க. அதுக்கப்புறமா அரசி, அண்ணன் ஆசிரியர் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஏண்டி, உன் வீட்டில் இருக்கவங்க உன்னை ஒரு சின்ன குழந்தையவே பார்த்துட்டு இருக்காங்க போல. இங்கே பாருடி, ஃபேமிலியோடைய ஒரு அன்பெல்லாம் வேற மாதிரி இருக்குன்னு தெரியுமா, அதெல்லாம் உங்களுக்கு எங்கடி புரிய போகுதுன்னு சொல்லிட்டு போவாங்க. என்ன இங்கே தான் இருக்காங்க, நாங்கள் யாரையும் காணுமேன்னு பார்ப்பாங்க. அப்புறம் அரசி அப்படின்னு குமார் வராங்க. குமாரை பார்த்துட்டு ஷாக் ஆகி போக பார்ப்பாங்க. ஒரு நிமிஷம் விட்டு பேசணுன்றாங்க. என்ன பேசணும் அரசி, உண்மையிலேயே வந்து நீ என்னை மன்னிச்சு விட்டது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமான்றாங்க. இப்படி ஒரு விஷயம் நடக்காதான்னு நினைச்சானு எனக்காக எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கான்றாங்க. எனக்கு மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அப்படியா, நீ மாறிட்டியா, சந்தோஷம்ன்றாங்க. இங்கே பாரு, தயவு செஞ்சு என்னை டிஸ்டர்ப் பண்ணாது. நானே வந்து எல்லாத்தையும் மறந்து காலேஜுக்கு வந்திருக்கேன். அது இல்லாத குமார்ன்ற ஒருத்தன் என்னுடைய மைண்டில் இல்லவே இல்லை. இப்போ அவன் எப்போவும் செத்துட்டான்ற மாதிரி சொல்லுவாங்க. குமார் ஃபீல் பண்ணுறாங்க. ஒழுங்கா இங்கேருந்து போறியா? இல்லை அரசு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கல்யாணம் என்ன கல்யாணம்ன்றாங்க. இங்கே பார், நான் படிக்கணும் ஆசைப்படுறேன். ஒழுங்கா இங்கேருந்து போறியான்றாங்க. இங்கே பாரு, எனக்கு ஒன்று செய்வியான்றாங்க. அரசி, உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். என்ன சொல்லு அப்படின்றாங்க. என்னை டிஸ்டர்ப் பண்ணாது, என்னை விட்டு விலகிடு, என்னோட லைஃப்பை விட்டு ஒட்டுமொத்தமாக போயிடு அப்படின்றாங்க. அரசி அப்படி சொன்னது குமார் ஃபீல் பண்ணுறாங்க. அரசி சொல்லிட்டு போனதும் குமார் ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.